வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தமது வெளிநாட்டு பயணத்திற்கான செலவினத்தை குறை கூறுபவர்கள் அரை பைத்தியங்கள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வர்ணிப்பு. அண்மையில் 5 நாடுகளுக்கு தாம் மேற்கொண்ட அதிகாரத்துவ பயணத்திற்கான செலவினம் குறித்து குறை கூறி வருகின்ற நபர்கள் அரை பைத்தியங்கள் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். இந்த பயணத்தின் போது ஒரு தூய்மையான நெறிமுறை வகுக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டதில் என்ன குறை காண வேண்டியுள்ளது என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் வினவினார். தம்முடன் இந்த வெளிநாட்டு பயணத்தில் பங்கு கொள்ள விரும்பும் நிறுவனங்கள் அதற்கான செலவினத்தை தாங்கள் சொந்தமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அரசாங்கம் வகுத்திருந்த அந்த நெறிமுறையாகும் என்று பிரதமர் விளக்கமளித்தார். மலேசியாவிற்கு முதலீட்டை கவரும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணங்கள் யாவும் மலேசிய நிறுவனங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணங்களாகும். எனவே புரோட்டான், பெட்ரோனாஸ், இன்சன், சபூரா எனர்ஜி, டாப் கிளவ் மற்றும் செமிகண்டக்டர் தொழில்துறை உள்ளிட்ட நிறுவனங்கள் தமது வெளிநாட்டு பயணத்தில் பங்கு கொண்டதாக பிரதமர் விளக்கினார். தங்கள் பயணத்திற்கான அனைத்து செலவினத்தையும் அந்தந்த நிறுவனங்கள் சொந்தமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த பயணத்தின் முக்கிய நிபந்தனையாகும். இவ்வாறு செய்வது குற்றமா அல்லது இதில் என்ன தவற்றை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கேள்வி எழுப்பினார். நாட்டின் வளங்களை திருடியவர்களையும் கொள்ளையடித்தவர்களையும் நாம் பூஜிக்கிறோம், துதிபாடுகிறோம். ஆனால் நேர்மையான வழியை பின்பற்றி நடப்பவர்களை தூற்றுகிறோம், கடுமையாக விமர்சிக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் அரை பைத்தியங்கள் ஆவர் என்று பிரதமர் வர்ணித்தார். பிரதமர் 5 நாடுகளுக்கான பயணத்திற்கு மொத்த செலவினம் 61,62,000 வெள்ளியாகும். ஆனால் அந்த தொகையில் 16,60,000 வெள்ளி அல்லது 27 விழுக்காட்டு தொகையை மட்டுமே அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. எஞ்சிய தொகையான 45 லட்சம் வெள்ளியை, அதாவது 73 விழுக்காட்டு தொகையை இப்பயணத்தில் பங்கு கொண்ட ஆதரவு நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நேற்று அரசாங்க பேச்சாளர் ஃபாமி ஃபட்சேல் விளக்கம் அளித்திருந்தார். மதுபோதையில் திளைத்திருக்கும் வாகனமோட்டிகள், குறிப்பாக விபத்தில் உயிர் சேதம் ஏற்படும் சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கின்ற வாகனமோட்டிகளுக்கு கூடியபட்சம் கடும் தண்டனை விதிப்பதில் நீதிபதிகளும் மஜிஸ்ட்ரேட்டுகளும் துணிவுடன் செயல்பட வேண்டும் என்று பசிர்குடாங் MP அசான் அப்துல் கரீம் கேட்டுக்கொண்டார். மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் குறைந்த தண்டனையுடன் தப்பிக்க முடியாது என்பதற்கு வாகனமோட்டிகளுக்கு பாடம் கற்பிக்கும் நோக்கில் இந்த கடும் தண்டனை அவசியமாகும் என்று அசான் கரீம் வலியுறுத்தினார். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தும் வாகனமோட்டிகளுக்கு கூடியபட்சம் வரை தண்டனை விதிக்க வகை செய்கிறது. அந்த சட்டத்தின் உள்ளார்ந்த பயன்பாட்டை நீதிபதிகளும் மஜிஸ்ட்ரேட்டுகளும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சட்ட வல்லுநரான அசான் கரீம் கேட்டுக்கொண்டார். மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தையொட்டி போக்குவரத்து சமன்களுக்கு 60 விழுக்காடு வரை கட்டண கழிவு வழங்கும் திட்டத்தில் நேற்று முதல் நாளிலேயே 21 லட்சம் வெள்ளி வசூலாகியுள்ளதாக புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவு இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். இதன் வாயிலாக மக்கள் மொத்தம் 24,400 போக்குவரத்து சமன்களுக்கு தீர்வு கண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த 60 விழுக்காடு கட்டண சலுகையை பெறுவதற்கு மாய்பாயா PDRM அகப்பக்கத்தின் வாயிலாகவும் சமன்களுக்கு தீர்வு காணலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது கேட்டுக்கொண்டார். காசாவில் நிகழ்ந்து வரும் போர் குற்றச் செயல்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ மற்றும் இஸ்ரேலிய முன்னாள் தற்காப்பு அமைச்சர் யோவ் கலான் ஆகியோருக்கு எதிராக அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்திருப்பது தொடர்பில் துன் மகாதீர் கருத்துரைத்துள்ளார். பெஞ்சமின் நேத்தன்யாஹூவிற்கும் அவரின் முன்னாள் தற்காப்பு அமைச்சருக்கும் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது ஒரு சரியான நடவடிக்கையாகும் என்று துன் மகாதீர் வர்ணித்துள்ளார். போர் குற்றவாளிகள் என்ற முறையில் அவ்விருவருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதுதான் முறையான தண்டனையாக இருக்க முடியும் என துன் மகாதீர் கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் மாநிலத்தில் ஒழுங்கீன நடவடிக்கையை துடைத்தொழிக்கும் பொருட்டு
போலீசார் இன்று அதிகாலையில் ஜொஹர் பரு தமன் மவுண்ட் ஆஸ்டினில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் GRO வாடிக்கையாளர் உபசரணை பணியாளர்களாக வேலை செய்து வந்த 15 அந்நிய நாட்டு பெண்களையும் ஓர் உள்ளூர் ஆடவரையும் கைது செய்தனர். நோடா என்ற பெயரில் அதிகாலை 1:30 மணியளவில் அந்த கேளிக்கை மையத்தை இலக்காக கொண்டு இந்த சோதனை நடத்தப்பட்டதாக ஜொஹர் பரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். இதில் அந்த வெளிநாட்டு பெண்களுக்கு முகப்பிட சேவகராக பணியாற்றி வந்த 35 வயது உள்ளூர் ஆடவரையும் 20க்கும் 34க்கும் இடைப்பட்ட வயதுடைய 15 பெண்களையும் போலீசார் கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள வேளையில் நேற்று வெள்ளிக்கிழமை பெய்த கனத்த மழையில் ஜொஹர் சிகாமாட் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தஞ்சம் புகுவதற்கு ஏதுவாக இன்று பிற்பகல் 2 மணி வரையில் நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக சிகாமாட் மாவட்ட பேரிடர் மேலாண்மை வாரிய தலைவர் முகமது மஸ்னி வக்கீமான் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியாக கம்போங் சிப்ராங் பத்து படா விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் புலாவ் கத்தாம் கடற்பகுதியில் கடந்த வியாழக்கிழமை காலை 9:30 மணியளவில் தவறி விழுந்த மீனவர் ஒருவரின் உடல் நேற்று காலை 10:45 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. சியா ஹப் ஸ்வா என்று அடையாளம் கூறப்பட்ட 59 வயதுடைய அந்த மீனவரின் உடல் புலாவ் கத்தாம் கடற்பகுதியில் தென்மேற்கே 8.1 கடல் மைல் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில கடல்சார் அமலாக்க அமைப்பின் இயக்குநர் அப்துல் முஹைமின் முகமது சலே தெரிவித்தார். அந்த மீனவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரை கண்டுபிடிப்பதற்கு தொடங்கப்பட்ட மீட்பு நடவடிக்கை நேற்று பிற்பகல் 1:15 மணிக்கு நிறைவு பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.